கன்னி ராசிக்கு ஜூலை 2025 எப்படி இருக்கும் பாருங்க. கன்னி ராசிக்கு அதிபதியான கிரகம் புதன் கடகத்தில் இருக்கிறார். அதனால் நன்மையே செய்வார். 9வது பாவத்தில் சுக்கிரன் 2ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 9வது பாவத்துக்கு அதிபதி தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம், பேர், புகழ், வசதி எல்லாமே வந்து சேரும். 12ஆம் பாவத்தில் கேது, 12ஆம் பாவத்தில் செவ்வாய். இது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். கோபம் அதிகமாக வரும். சிறிய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பெட்லேருந்து கீழே ஊந்துடுறீங்க, படிக்கட்டு ஃபாஸ்ட்டாக போகும்போது காலில் அடிப்படும், பைக் ஸ்பீடாக ஓட்டி திடீர்னு பிரேக் அடிச்சிங்கன்னா ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால் வாகனம் ஓட்டும் பொழுது கவனித்து ஓட்ட வேண்டும். சூரியன் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் பேர் புகழ் இருக்கும். அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ப்ரமோஷன் இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பணம் எப்படி வருதோ இல்லையோ, ஆனால் பேர் புகழ் இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன், பாராட்டு எல்லாமே இருக்குது. வயதான அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற மனைவிகள், வீடை காப்பாற்றுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் படிக்கட்டு இறங்கும் போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இறங்கணும். பாத்ரூமில் கொஞ்சம் பார்த்து குளிச்சுட்டு ஏஞ்சிட்டு வரணும். நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. 7ஆம் பாவத்தில் சனி இருக்குது. பெண் இருந்தால் ஆண் இருந்தால் பெண் கூட பேசும் பொழுது உஷாராக பேச வேண்டும். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் நல்ல காலம். சூரியன் குரு பெரிய ப்ரமோஷன். இப்பொழுது யாராவது இந்த மாதத்தில் ரிசல்ட் வருது என்றால் நல்ல ரிசல்ட் வந்து சேரும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நாட்டில் வியாபாரம் பண்ணுற எல்லோருக்கும் இந்த மாதம் விசேஷமாக நல்லா இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தில் செவ்வாய். 12ஆம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் முருகன் அல்லது ஆஞ்சநேயரை தினமும் கும்பிடுங்க. முடியலன்னா செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போயிட்டு செவ்வு மலர் வைங்க, அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.